Hi guys, welcome back to my channel. நான் சுபத்ரா நாராயணன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கேன். அப்படி என்னடா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா, எப்ப ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் அமெரிக்காவில் குறிப்பாக சிக்காகோவில் நீ இருக்கிற இடத்துல நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி எல்லா சாப்பாடும் கிடைக்குமா, நான்வெஜ் எல்லாம் எப்படி வாங்குவீங்க, எங்கே வாங்குவீங்க, குறிப்பாக சீ ஃபுட்டெல்லாம் நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி கிடைக்குமா அப்படின்னு எக்கச்சக்கமாக கேட்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் கேட்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான வீடியோவை போட்டால் என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலாக வாங்குகிற இடத்துக்கு வந்தாச்சு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்காகோவில் நைல்ஸுங்கிற இடத்துல அமைஞ்சிருக்க தான் பார்க் டு ஷாப் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஏசியன் சூப்பர் மார்க்கெட்டு. ஏகப்பட்ட கடைகள் இருக்குது இங்கே. ஸோ நீங்கள் ஏஷியன் பொருட்கள் அத்தனையும் வாங்குறதுக்கு ஒரு பக்காவான இடம் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல குட்டி குட்டி கடைகள்லாம் தாண்டி அப்படியே கடைசியாக போனீங்கன்னா இங்கே எல்லா விதமான சீ ஃபுட்டுமே அவைலபிளாக இருக்கும். நம்ம தேடி வந்தது இதுதான். என்னடா அப்படின்னு முண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டு புடி மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். எப்பயுமே நண்டு வாங்கும்போது உயிர் நண்டாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரோசனில் இந்த செத்து போன இதை பேக்கில் உள்ள அந்த நண்டை வாங்குறத விட இந்த மாதிரி வாங்கி சமைக்கும் போது அது நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த உயிர் நண்டு பார்த்திங்கன்னா, எப்படி நண்டு வாங்கும்போது வெயிட்டாக இருக்கிறத பார்த்து எடுப்பாங்க. சில நண்டில் பார்த்திங்கன்னா செனையாகவும் இருக்கும். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை க்ளீன் பண்ணி இதில் நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் போகும். ஆனால் உயிர் நண்டு அப்படியே அங்கேயும் அப்படியே மூண்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா $5.99 கேள்வி. கிட்டத்தட்ட கொஞ்சம் அள்ளி பேக்கில் போட்டாச்சு. அதோட பங்காளியான இறாலையும் விட்டு வச்ச பாடில்லை. நண்டு வாங்கும்போது கூடவே சேர்த்து எப்படி கருவேப்பிலை கொத்தமல்லி இனாமல் வாங்குற மாதிரி நண்டோட இறாலையும் அள்ளிக்கிட்டு போயிட்டோன்னா சுத்தம் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்பப்போ ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இறாலும் $5.99 இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பேரே தெரியாத கடல்வாழ் உயிரினங்கள் அத்தனை வகைகளையும் கிடைக்கும். நம்ம ஊரில் குறிப்பாக செலக்டடாக சாப்பிடுவோம். நம்ம சின்ன வயசில் நிறையா சாப்பிட்ருந்தோன்னா எக்கச்சக்கமான மீன் வெரைட்டியில் போவோம். ஆனால் நம்ம ரொம்ப பெருசாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு தெரிஞ்ச மீன் வகைராக்களை மட்டும்தான் புதுசாக ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வாங்கி சமைச்சிட்டு இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கள்ல, அப்போ ஸ்மெல் இல்லை, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி மீனை போய் கொஞ்சம் வாங்கி சாம்பிள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒத்து வந்துச்சுன்னா திருப்பி நிறையா வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம். இது தாங்க சிக்காகோவில் நடைமுறையில் உள்ள வழக்கமாக வச்சுருக்க ஒரு விஷயம். ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து கொட்டும் போது தான் ஒரு விஷயம் மலைப்பாக இருக்கும். ஊரில் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. நம்ம பைசா கொடுத்தோன்னா உடனே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே மீனை நீங்கள் வெட்ட சொன்னீங்கனாலே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தின் ஸ்லைஸாக வராது. பெரிய பெரிய மொத்தமான ஸ்லைஸஸாக போட்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இறாலோ நண்டோ க்ளீன் பண்ணி வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையும் நீங்கள் கார்பேஜில் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த ஸ்மெல்லேருந்து எஸ்கேப் ஆகணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு வந்து இந்த டேட்டுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் உடனே க்ளீன் பண்ணி அதை மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடுவோம் பாருங்கள், அது வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு நினச்சிருக்கேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அனில் தன் சைனிங் சுபத்ரா நாராயண். டேக் கேர், பை. Thanks for watching. Now please like, subscribe and share the video. See you next time. Bye.